ஹாய் எல்லாருக்கும். ஸோ நாளைக்கு வந்து நாங்கள் ஒரு லாங் டிரைவ் போகிறோம். காரில் போகிறோம். 2 குழந்தைங்க இருக்காங்க, ஒரு டாட்லர் ஒரு இன்ஃபேண்ட். இன்ஃபேண்ட் வந்து 6 மாதம் ஆக போகுது. என்னோடய பெரிய பொண்ணுக்கு வந்துட்டு 2+ இயர்ஸ், அவளுக்கு 2 and 3 months கிட்ட ஆகுது. ஸோ 2 பேரையும் கூட்டிகிட்டு போகிறோம். அதனால் காரில் வந்து அவங்களுக்கு முன்னாடி நாள் என்னென்னலாம் நம்ம செட் பண்ணி வைக்கலாம், நம்ம ட்ராவலுக்கு ஈஸியாக இருக்கும். காலையில் எழுந்து, ஏன்னா நமக்கு இங்கே நிறைய ஹெல்ப் கிடையாது. ஸோ நம்ம இந்தியாவில் வந்து நிறைய ஹெல்ப் வாங்கி நம்ம யூஸ் ஆகிட்டோம். ஸோ ஆளாளுக்கு ஒரு வேலை பண்ணால் எல்லாம் முடிஞ்சிடும். இங்கே அப்படி இல்லை, நம்ம தான் வந்து நம்ம வேலையை பார்த்துக்கணும். ஸோ அதனால் நான் முன்னாடி நாள் நைட்டே செட் பண்ணிடுவேன். கிட்டவே ரைடு இருந்தால் அந்தளவுக்கு தேவையில்லை, வெறும் நம்ம டைப்பர் பேக்கை தூக்கி போட்டு போயிடலாம் காரில். பட் இது கொஞ்சம் லாங் ட்ரைவ். நம்ம இந்தியா மாதிரி அங்கங்கே நிறுத்தி ஒரு ஃபார்மசியில் ஏதாவது டைப்பர் வாங்குறதோ, வைப்ஸ் வாங்குறதோ, வாட்டர் பாட்டில் வாங்குறதோ, பசங்களுக்கு ஸ்நாக்ஸ் வாங்குறதோ, இதெல்லாம் எதுவுமே முடியாது. பண்ணால் ஒவ்வொரு ஸ்டாப்புக்கும் வந்து உங்களுக்கு டைம் நிறைய ஆகும். அதனால் வந்து நான் முன்னாடி நாளே நான் எல்லாமே காரில் எல்லாமே வச்சுப்பேன். ஸோ முன்னாடி நாளே செட் பண்ணிக்கிறது இன்னுமே நான் காலையில் ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ என்கிட்ட ஒரு செக்லிஸ்ட்டே இருக்குது. ஏன்னா வந்து நான் என்னோடய ஃபஸ்ட்டு குழந்தைக்கும் நான் தான் வந்து நிறைய ட்ராவல் பண்ணியிருக்கோம் கிட்ட. ஸோ அவளுக்காக நான் வந்து நிறைய ஒவ்வொரு வாட்டியும் போகிறப்போ இது இல்லையே அது இல்லையே அப்படின்னு நிறைய ஏமாந்துருக்கேன். ஸோ எதுவுமே என்னால் வாங்கவும் முடியாது, கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இதுவும் கூட வந்து நம்ம மொத்த வீட்டையே எடுத்துகிட்டு போக முடியாது. மினிமலாக நமக்கு இதெல்லாம் இருந்தால் கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக போகலாம். நமக்கு போய் சேர்ந்தப்புறம் எல்லாமே கிடைக்க தான் போகுது. நம்ம எங்கே போகிறோமோ அங்கே எல்லாமே கிடைக்க தான் போகுது. பட் கார் ட்ராவல் அப்போது ஒரு 3 hours 4 hours கொஞ்சம் நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும் இதெல்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா. ஸோ இது வந்து என்னோடய ஸ்ட்ராலர். நாங்கள் போகிற இடத்துல ஸ்ட்ராலர் அலவுட். ஸோ நான் ஸ்ட்ராலர் எடுத்திருக்கேன். யாராவது உட்காந்துக்கலாம், பெரியவங்களும் உட்காந்துக்கலாம், குழந்தையும் உட்காரலாம். அதனால ஸ்ட்ராலர். அந்த ஸ்ட்ராலரில் வந்துட்டு வைக்கிறதுக்கு ஒரு கவரில் வைப்ஸும் 4 டைப்பர் வச்சுருக்கேன். வேறு எதுவுமே இல்லை இதில். அதை வந்து ஸ்ட்ராலர் கீழே ஒரு இடம் இருக்கும், பேக் வைக்கிற மாதிரி, அதில் நான் வச்சுருவேன். இங்கே ஒரு ஜிப் இருக்குது. இந்த ஜிப்பில் வந்துட்டு நான் ஃபேஷியல் வைப்ஸ் வச்சுருக்கேன். லைக் டிஷ்யூ பேப்பர் மாதிரி தான். ஸோ எதுக்கு வேணால் யூஸ் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி. அப்புறம் இங்கே வாட்டர் பாட்டில் வைக்கிறதுக்கு 2 ஸ்லீவ் இருக்குது. அந்த 2 ஸ்லீவில் குழந்தையோட வாட்டர் பாட்டில் இல்லை எங்களுது ஏதாவது வச்சுப்பேன். ஸோ இதுதான் பின்னாடி இருக்குது. ஸோ என்னோடய சீட் பார்க்கலாம். இதுதான் என்னோடய சீட். ஸோ அது என்னோடய குழந்தை சீட், இன்ஃபேண்ட் சீட் அது. இது என்னோடய சீட். ஸோ என்னோடய சீட்டில் என் பக்கம் வந்து 2 தண்ணி, அப்புறம் ஃபேஷியல் டிஷ்யூ, டிஷ்யூ பேப்பர். இந்த மாதிரிலாம் நீங்கள் எங்கேயாவது உங்களுக்கு காம்ப்ளிமெண்ட்டாக கொடுத்தாங்கன்னா அதெல்லாம் காரில் வச்சுக்கணும். இதெல்லாம் தனியாக வாங்க மாட்டோம். ஸோ அதனால் இதை வச்சுப்பேன் நான் எங்கேயாவது கிடச்சிதுன்னா. இது வந்துட்டு கவர், கேரி பேக்ஸ், பிளாஸ்டிக் கேரி பேக்ஸ். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா பசங்க வந்து டைப்பர் சேஞ்ச் பண்ண வேண்டியது இருக்கும் பசங்களுக்கு. அதை எங்கே போடுறதுன்னு தவிப்போம். நம்ம எங்கேயுமே டஸ்ட்பின் அங்கங்கெல்லாம் இருக்காது. தூக்கியும் கண்ட இடத்துல இங்கே தூக்கி போட்டாலும் அது வந்து செல்ஃப் டிசிப்ளின் கிடையாது. ஸோ அதனால் நான் எப்போவுமே கவர் வச்சுப்பேன். கவரில் போட்டு காரில் வச்சுக்கிட்டு வீட்டுக்கு வந்து டிஸ்போஸ் பண்ணிக்கலாம். வீட்டுக்கு வந்து மறக்காமல் டிஸ்போஸ் பண்ணணும், இல்லைனா கார் வந்து அடுத்த வாட்டி ஏற முடியாது. ஸோ இது என்னோடய சீட். ஸோ என் சீட்டில் வந்து உட்காந்து பார்க்குறேன். என் சீட்டில் வந்து உட்காந்திங்கன்னா பின்னாடி திரும்பினா இதுவும் ஒரு சீட் தான். இதை நான் வந்து மடக்கி வச்சுருக்கேன். பின்னாடி பார்த்திங்கன்னா என்னோடய பொண்ணு உட்கார்ற சீட்டு, டாட்லர் சீட் அது. ஸோ நான் இங்கேருந்து ஈஸியாக அவளை பார்த்துப்பேன். அதனால நான் இந்த சீட்டை மடக்கி வச்சுருக்கேன். அவளுக்காக நான் வந்து ஒரு நெக் பில்லோ வச்சுருக்கேன். இந்த நெக் ரெஸ்ட் வந்துட்டு அவள் நெக்கில் வச்சுக்க மாட்டா, கையில் தான் வச்சு தூங்குவாள். இந்த பக்கம் சைடில் வச்சு அப்படியே படுத்துப்பா. ஏதோ ஒன்று கண்டிப்பாக யூஸ் ஆகும் அவங்களுக்கு. கொஞ்சம் வளர்ந்தாங்கன்னா கண்டிப்பாக நெக் ரெஸ்ட்டாக யூஸ் பண்ணிப்பாங்க. அதனால் அதை வச்சுருக்கேன். பக்கத்தில் சீட்டும் வந்து மடக்கலாம், பட் நான் திறந்து தான் வச்சுருக்கேன். ஏன்னா அது மடக்குனா அதை வந்து இப்படி க்ளோஸ் பண்ணிட்டா அவள் பின்னாடி ட்ரங்க்குக்கு போக சான்ஸ் இருக்குது. அதனால் நான் அதை க்ளோஸ் பண்ணியே வச்சுப்பேன். ஸோ இதெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸில் தான் வருது. ஃபஸ்ட்லாம் க்ளோஸில் இருக்கும். அவள் கார் ஓடிட்டே இருக்கும், திடீர்னு பெல்ட்டை அவள் கழட்ட மாட்டாள். சம்டைம்ஸ் போடாமல் இருக்கும் பெல்ட்டு, வந்துடுவா வெளியே. ஸோ இந்த வாட்டி கொஞ்சம் நான் உஷாராயிட்டேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து குளோராக்ஸ் வைப்ஸ், டிஸ்இன்ஃபெக்டன்ட் வைப்ஸ் வச்சுருக்கேன். இது ரொம்ப தேவை. நீங்கள் வந்து ஒரு ட்ராவல் பேக் அந்த மாதிரி ஏதாவது டிஸ்இன்ஃபெக்டன்ட் வைப்ஸ் கிடச்சாலும் வாங்கி வச்சுக்கணும் காரில். ஏன்னா பசங்க வந்து என்ன பண்ணுவாங்க, அப்பப்போ ஏதாவது
ஆக்சிடெண்ட் பண்ணுவாங்க, சாப்பிட ஏதாவது கொடுத்தா கீழே போடுவாங்க, எல்லாமே நடக்கும். வாமிட் கக்குவாங்க. காட்ஸ் கிரேஸில் நடக்கக்கூடாது நாளைக்கு எதுவும், பட் சொல்கிறேன். ஸோ நடந்தால் யூஸ் பண்ணுறதுக்காக இது. நம்மளுக்கே கை துடைக்கணும்னு இருக்கும், எதாவது சாப்பிடுவோம், எண்ணெயாக இருக்கும். ஸோ அதுக்கெல்லாம் இந்த வைப்ஸ் நல்லா தேவைப்படும். ஸோ இது வெட்டு டிஸ்இன்ஃபெக்டன்ட் ப்ளஸ் அப்புறமா இது வந்துட்டு ட்ரை, ரெண்டுமே நான் வச்சுருக்கேன். கொஞ்சம் நாப்கின்ஸும் நான் வச்சுப்பேன். என்னோடய ஸ்நாக் பேக் இது. இதில் கொஞ்சம் முறுக்கு, பிஸ்கெட் அந்த மாதிரி உங்களுக்கு என்ன பிடிக்குமோ அதை வச்சுக்கலாம். அதை வந்து நான் நிறைய எடுத்துக்க மாட்டேன், நாங்கள் நிறைய சாப்பிட மாட்டோம். நீங்கள் வந்துட்டு உங்களுக்கு என்ன வேணுமோ எடுத்துக்கலாம். ஸோ என்னோடய கார் பேபி சீட் இருக்குல்ல, அந்த பேபி சீட்டுக்கு பின்னாடி ஒரு ஊக்கை கண்டுபிடிச்சிருக்கேன் நான். இது இதுக்காக கொடுக்கல அவங்க, ஆனால் நான் அந்த ஊக்கில் மாட்டி வச்சுருக்கேன். எடுக்க ஈஸியாக இருக்கும், நீங்கள் இங்கேருந்து எடுக்க ஈஸியாக இருக்கும்னு சொல்லிட்டு ஒரு ஹேண்டில் வந்து இப்படி திறந்து வைக்கணும். அப்போ தான் நீங்கள் கையை விட்டு டக்குன்னு எடுக்க முடியும். ரெண்டுத்தையும் அப்படி மாட்டி வச்சிங்கன்னா நீங்கள் ஒவ்வொரு வாட்டியும் அதை எடுக்க வேண்டியதாக இருக்கும். ஸோ நான் வந்து ரொம்ப வடிகட்டின சோம்பேறி. ஸோ என்னென்னலாம் ஈஸியான வழி இருக்குமோ அதெல்லாம் வந்து கண்டுபிடிச்சி வச்சுருப்போம். இது வந்துட்டு கார்லேயே எப்போவுமே இருக்க டைப்பர் கிட். இது டைப்பர்ஸ் இருக்கும், வைப்ஸ் இருக்கும், டைப்பர் பேட் இருக்கும், ஒரு ட்ரெஸ் இருக்கும். என்னோடய குழந்தைக்கு மட்டும், பெரியவளுக்கு இருக்காது, கை குழந்தைக்கு ஒரு ட்ரெஸ் இருக்கும், அவ்வளோதான். கொஞ்சம் டாய்ஸ் எப்போவுமே காரில் இருக்கும், ஏன்னா டக்குன்னு உதவும், ஒரு 5 நிமிஷத்துக்காச்சும் உதவும் அது. ஸோ ஒரு பாலும் ஒரு பாக்கிமான் ப்ளஷ் டாயும் இருக்குது. நெக்ஸ்ட்டு முக்கியமான விஷயம் வந்து கார் சீட், குழந்தையோட கார் சீட். ஸோ குழந்தையோட கார் சீட்டில் வந்து நான் எப்போவுமே ஒரு துணி போட்டு வைப்பேன். ஆக்சுவலி நான் அந்த பக்கம் வந்து காட்டுறேன். அதுக்கு முன்னாடி இந்த பக்கம் உள்ளே எல்லாமே முடிச்சிடுறேன். ஸோ உள்ளே ஒரு சானிடைசரும் இருக்குது டிரைவர் சீட் பக்கத்தில். அவ்வளோதான், உள்ளே அவ்வளோதான். பேசிக்கலி வேறு ஒன்றும் இல்லை. இது காட்டிடுறேன். இதுவும் நான் அந்த பக்கம் வந்து காட்டுறேன். இந்த ஸ்டிக்கர் உங்கள்கிட்ட இல்லைன்னா ஒட்டுங்க, கொஞ்சம் கருணை காட்டுவாங்க பின்னாடி வரவங்க. ஸோ இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அகெயின் எக்ஸ்ட்ரா ஃபேஷியல் டிஷ்யூஸ் இதெல்லாம் எப்போவுமே காரில் இருக்கும். ஸோ முன்னாடி நாள் நைட்டு நீங்கள் ப்ரெப் பண்ண வேண்டியது முக்கியமாக உங்களோட டயப்பர் பேக், உங்களோட கார் சீட்டை வந்து தயவு செஞ்சு செக் பண்ணணும். கார் சீட் இந்தியாவில் நம்ம யூஸ் பண்ண மாட்டோம். அட்லீஸ்ட் உங்களோட சீட்டையாச்சும் முன்னாடி நாள் வந்து செக் பண்ணணும். ஏன்னா நம்ம அதுக்கு முன்னாடி போகிறப்போ சாப்பிட்டுட்டு அதில் இருக்க அதோட டர்ட்டு எல்லாமே வந்து காரில் இருக்கும். ஸோ அதெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு நம்ம போனோன்னா நமக்கு அந்த மறுநாள் நம்ம போகக்கூடிய அந்த ஜேர்னி வந்து ஸ்மூத்தாக இருக்கும், நமக்கு ப்ளசண்ட்டாக இருக்கும். ஸோ அதனால் கொஞ்சம் க்ளீனாக இருக்கணும் காரு. இல்லை உங்கள்கிட்ட கார் சீட்டு யூஸ் பண்ணுறீங்க குழந்தைங்களுக்குன்னா, ஸோ அவங்களுக்கு இதெல்லாம் யூஸ் ஆகும். நீங்கள் வந்து இந்த மாதிரி துணி ஒன்று 2 ஹார்னஸையும் எடுத்துகிட்டு, பெல்ட்டுன்னு சொல்லுவோம்ல நம்ம, ஸோ இந்த 2 பெல்ட்டையும் வந்து வெளியே எடுத்துகிட்டு, ஏன்னா இது குழந்தைக்கு மேலே வரும், எடுத்துகிட்டு குழந்தை படுக்கிற இடத்துல இதை போடணும். இன்கேஸ் குழந்தை ஏதாவது ஆக்சிடெண்ட் பண்ணுது, இங்கே பாத்ரூம் போகுது, யூரின் போகுதுன்னா இது வந்து நம்மளுக்கு கொஞ்சம் பாதுகாப்பாக இருக்கும். போகாது, மோஸ்ட்டாக டைப்பரில் தான் இது வச்சுருப்போம் எப்போவுமே, இன்கேஸ் ஆக்சிடெண்ட்ஸ் ஹேப்பன். ஸோ போட்டிருக்கேன். இந்த லாக்கு, இந்த 2 ஹார்னஸ் ரெண்டுத்தையும் எடுத்து விட்டுட்டு போடணும். ஏன்னா அதுக்கப்புறம் குழந்தைய போட்டுட்டு இந்த ஹார்னஸ் இந்த லாக்கெல்லாம் வந்து இதுக்குள்ளே போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கப்புறம் நீங்கள் எல்லாத்தையும் எடுக்க வேண்டியதாக இருக்கும், தேவையில்லாத வேலை அது. ஸோ அதுக்கு தான் இது. இங்கே வந்து நான் இன்னொரு துணி வச்சுருக்கேன். இந்த துணி எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, குழந்தை தூங்கும்ல கண்டிப்பாக ட்ரைவ் அப்போது இந்த ஹூடை க்ளோஸ் பண்ணிட்டு இந்த துணியை எடுத்து இந்த ஹூட் மேலே கவர் பண்ணிவிடுவேன். ஸோ தட் குழந்தை வந்து இந்த இருட்டில் தூங்கும் நல்லா. அதனால் கார் சீட் உங்கள்கிட்ட இருக்குன்னா இந்த கண்ணாடி மஸ்ட்டு. ஸோ இந்த கண்ணாடி எதுக்குன்னா, குழந்தையோட முகம் இங்கே இருக்குமா, நான் கண்ணாடியில் காட்டுறேன், குழந்தையோட முகம் இங்கே இருக்குமா, ஸோ அந்த முகம் வந்து இங்கே ரிஃப்ளெக்ட் ஆகும். குழந்தை வந்து மூக்கெல்லாம் மூடாமல் இருக்கா, குழந்தை வந்து சேஃபாக இருக்கா, குழந்தை சிரிக்கிறானா அழுகுறானா எல்லாமே வந்து இதில் பார்க்கலாம். இது யார் பார்ப்பாங்கன்னா நமக்கு கிடையாது, இது அப்படியே வந்து டிரைவரோட ரியர் வியூ மிரர் இருக்குல்ல, அந்த மிரரில் வந்து இந்த ரிஃப்ளெக்ஷன், குழந்தையோட ரிஃப்ளெக்ஷன் தெரியும். ஸோ அவங்க பார்த்துக்கலாம். ஏன்னா நம்ம எல்லாம் தூங்கினாலும் டிரைவர் தூங்கவே போகிறதில்ல. ஸோ டிரைவர் எப்போயுமே குழந்தை மேலே ஒரு கண்ணு வச்சுக்கலாம் அதுக்காக. அண்ட் அவ்வளோதான், மோஸ்ட்லி எல்லாமே கவர் பண்ணிட்டேன். ஸோ இதெல்லாம் நீங்கள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு மறுநாள் காலையில் எழுந்து
ரொம்ப ஹரி பண்ண வேண்டாம். காரில் எல்லாமே இருக்கும், நீங்கள் ரெடி ஆகி போனால் போதும். அந்த மாதிரி இது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும், அதனால் எனக்கு காட்டணும்னு தோணுச்சு. ஸோ அவ்வளோதான் பேசிக்கலி. தேங்க்யூ ஸோ மச் எல்லாருக்கும். நான் எங்கே போனேன், அங்கே என்னெல்லாம் நடந்துச்சுன்னு நான் மறுநாள் சொல்கிறேன். ஸோ இது என்னோடய ஷூஸ், அதையும் நான் ரெடி பண்ணி வச்சுட்டேன். நாளைக்கு சொல்கிறேன். நாளைக்கு ஆக்சுவலி போயிட்டு வந்து நாளன்னைக்கு நான் உங்களுக்கு எங்கே போகணும் எல்லாமே சொல்கிறேன். எங்கள் அம்மாவுக்கு ஆக்சுவலாக இது ஒரு சர்ப்ரைஸ். அவங்க தான் ரொம்ப ஆசைப்பட்டாங்க இந்த இடத்துக்கு போகணுன்னு. அவங்கக்கிட்ட நான் சொல்லலை. ஆக்சுவலாக எங்கள் அம்மாவோட ரூம் இங்கே தான் இருக்குது. நான் இங்கே நின்று பேசிகிட்ருக்கேன், கேட்டுரும். அவங்ககிட்ட நான் சொல்லலை, வேறு ஒரு இடத்துக்கு போகிறோன்னு சொல்லி வச்சுருக்கேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பிடிச்சதுன்னா. வேறு ஒன்றும் இல்லை. பாய். நாளைக்கு பார்க்குறேன்.